உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தம் இந்த தலைப்பின் கீழாக நல்ல சத்தியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து வனாந்தரத்திலே அவர்களோடு கூட இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு அவர்களை அழைத்து வந்தார். அழைத்து வந்த ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அவரே நம்பிக்கை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து அவர் உன் கால்களை சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது. அநேகருக்கு நம்பிக்கை எங்கே இருக்கிறது? பேங்க் பேலன்ஸில் இருக்கிறது. அநேகருக்கு நம்பிக்கை எங்கே இருக்கிறது? என் பக்கத்திலேயே இருக்குது இந்த பிபி டேப்லெட், இந்த சுகர் டேப்லெட், என் பிள்ளைங்க வீடு இங்கே தான் இருக்குது. ஓகே, ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். பக்கத்தில் நம்ம அட்வென்டிஸ் சர்ச் இருக்கிறது. ஏதாவதுனா இங்கே அடக்கம் பண்ணுறதுக்கு இங்கே கல்லறை இருக்குது. இப்படி தான் நம்ம வீடை பார்த்து வீடு கட்டி அங்கே இருக்க நம்ம பிரயாசப்படுவோம். நம்முடைய நம்பிக்கை யாராக இருக்கிறது? எங்கே இருக்கிறது? சுயத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. சார், உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமான்னு ஃபோன் வரும். நம்ம யோசிப்போம், ஓகே இதில் ஒரு கொஞ்சம் அதை எடுத்து நம்ம இதை வாங்கிடலாம். ஏன்னா நமக்கு நம்பிக்கை என்னென்னா, நம்முடைய பேக்கேஜில் சேலரி இவ்வளோ வருது, இதை நம்ம சரிப்படுத்தி இதை பண்ணிடலான்னு சொல்லி. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பார். கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தார்னா, உங்கள் நம்பிக்கை அவர் மேல் மாத்திரம் இருந்துச்சுன்னா, உங்கள் காலுக்கு எத்தனை பேர் கண்ணி வெடி வச்சாலும் சரி, எத்தனை பேர் சுருக்கு கயிறு போட்டு இழுத்தாலும் சரி, ஒரு புறாவை பிடிப்பதற்காக அங்கே வலையை விரிச்சிட்டு அங்கே அந்த புறாவுக்கு தேவையான உணவை போடும்போது அந்த பறவைகள்லாம் வந்து அந்த கால் அந்த இதில் சிக்கிக்கும். அப்படியே வேடன் பிடிச்சிருவான். அந்த ஒரு நிலையில் ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கும் பொழுது உங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர் காப்பார். நிறைய பேர் ஜாமீன் கையெழுத்து போட்டு அவங்க செஞ்ச வேலையை விட்டுட்டு தலைமறைவாகி ஓடி போயிருக்கிறாங்க. ஏன்னா யாரோ ஒருவர் அவருடைய சுய லாபத்துக்காக நம்மளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கும் பொழுது அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து இந்த சைன் போடணுமா, இந்த சைன் போட வேண்டாமா, ஞானத்தை கொடுப்பார். இந்த நீதிமொழிகள் மிகவும் அருமையான ஒரு புத்தகம். எப்பொழுதெல்லாம் என்ன செய்ய முடியலன்னு சொல்லி தெரியாது இருக்கும் பொழுது, நமக்கு தெரிஞ்சவர் இங்கே அரசியலில் இருக்கிறாரு, நமக்கு தெரிஞ்சவர் இங்கே கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறார், நமக்கு தெரிஞ்சவர் இங்கே முக்கியமான நபர் என்று சொல்லி ஆட்களை தேடி போகாதீங்க. நீதிமொழி புத்தகத்தை எடுத்து வாசிங்க. அந்த புத்தகம் நமக்கு மன தெளிவை கொடுத்து நம்மை வழி நடத்தும். நிறையா படிச்சிட்டோம் பார்த்தீங்களா? அதனால் நம்மளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறது நமக்கு கேட்காது. நீங்கள் எவ்வளவு படித்தாலும் சரி, உங்களுக்கு குழப்பம் வரும் பொழுது
நீதிமொழிகள் புத்தகத்தை எடுத்து நீங்கள் படியுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது ஞானத்தை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், அறிவை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும், எப்படி நாம் இதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23லிருந்து 25 வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பு ஆண்டவர் கையில் இருக்கிறது. சிசிடிவி கேமரா மேலே இல்லை. இந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அப்படியே அந்த வீடை சுற்றி போர் வீரர்களாக நின்ட்டாங்க. வேலைக்காரன் கண்ணை திறந்து பார்க்குறான். ஐயோ, இவரோடு சேர்ந்து நம்மளையும் கொன்றுவாங்க போல அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிட்ட போய் சொல்கிறாரு. எல்லாரும் சுற்றி வளைச்சிட்டாங்க, நம்ம இன்னைக்கு செத்துருவோம். அப்போ தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே என் வேலைக்காரன் கண்ணை திறந்துருங்கன்னு. வேலைக்காரன் கண்ணை திறந்தா அக்னிமயமான ரதம், தேவ தூதர்கள் இவரை சுற்றி இருக்கிறாங்க. நடந்துச்சு, பைபிளில் இருக்குது. டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது அவரை கொலை பண்ணணும்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் பிளான் பண்ணிட்டாங்க. இந்த ராத்திரி போவோம், அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பார், ஒரே அடி அடித்து சாவடிச்சிருவோன்னு சொல்லி எல்லாம் வரும்பொழுது அவர் வீட்டுக்கிட்ட நெருங்கும் பொழுது அந்த வீடை சுற்றி ஒரு ஒளிவட்டம். இவங்களால் உள்ளேயே வர முடியல. தெய்வ தூதர்கள் அவரை பாதுகாத்திருக்காங்க. ஆண்டவர் தான் உங்கள் பாதுகாப்பு என்று சொல்லி நீதிமொழிகள் 3 23, 24, 25 வசனங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் எது நடந்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுப்பார் என்பது சொல்லி சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆதாமுக்கு ஆண்டவரே நம்பிக்கையாக இருந்திருக்கிறார். யோபுவுக்கு ஆண்டவரே நம்பிக்கையாக இருந்திருக்கிறார். தாவீதுக்கு ஆண்டவரே நம்பிக்கையாக இருந்திருக்கிறார். இயேசுவுக்கும் ஆண்டவரே நம்பிக்கையாக இருந்திருக்கிறார். யோவான் ஸ்நானகன் இந்த புத்தகத்தை, வேத புத்தகத்தை முடிக்கும் பொழுது ஆண்டவரே சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையிலே அவர் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பார். நீதிமொழிகள் 14ஆம் நீதிமொழிகள் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய நம்பிக்கையில் நாம் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஞானத்தையும் அறிவையும் புரிந்து கொள்ளுதலையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த மனிதன் எதற்குமே பயப்பட வேண்டாம். எதற்குமே பயப்பட வேண்டாம். சங்கீதம் 27 1-3 வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கர்த்தர் என் நம்பிக்கை. தாவீது கோலியாத்தோடு சண்டை போடத்தக்கதாக அவன் புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். தாவீதுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு அனுப்புகிறாங்க, அவரால் நடக்க முடியல. எல்லாத்தையும் கழட்டி விரிஞ்சிட்டு எனக்கு என்ன தெரியுமோ அதை வைத்து ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுப்பார்னு சொல்லப்படுகிறது. நீங்கள் எக்ஸாமுக்கு போனால் சரி, அது என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் சரி, நீங்கள் கஷ்டப்பட்டு படியுங்க. அந்த பரீட்சைக்கு முன்னாடி யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் போய் எழுதுங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பரீட்சைக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பேசுவோம் தெரியுங்களா? ஏய், இது நீ படிச்சியா? ஐயோ, உனக்கு தெரியுமா, என் ஃப்ரெண்டு சொன்னால் இது முக்கியமான மார்க்கு, 5 மார்க் இதில் வருது, நீ படிச்சியா? இன்னும் 5 மினிட்ஸில் பெல் அடிச்சிடுவாங்க, நம்ம உள்ளே போகணும். இந்த லாங் ஆன்சர் நீ படிச்சியா? 30 மார்க்ஸ் வருது, உனக்கு தெரியுமா? இதில் நீங்கள் எதுக்குமே காது கொடுக்காதீங்க. பரீட்சை எழுதி முடித்த பிறகும் டிஸ்கஷன் பண்ணுவோம் எவ்வளோ மார்க் வரும்னு சொல்லி. அதையும் செய்யாதீங்க. ஏன்னா அடுத்த நாள் பரீட்சை எழுதுவதற்கு அது பாதிப்பு உண்டாகும். உங்கள் கைக்கு என்ன செட் ஆகுமோ அதை மாத்திரம் செய்யுங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க, கடின உழைப்பு செய்யுங்க, வெற்றி நிச்சயம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த 3 எபிரேய வாலிபர்களை குறித்து நாம் படிக்கிறோம். அவங்களுக்கு என்ன நம்பிக்கை? நேபுகாத்நேச்சாரே, உமக்கு தெரிய கடவுது, நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம், எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிப்பார், அப்படி விடுவிக்காமல் போனாலும் சரி இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம், எங்களை நெருப்பில் தூக்கி போட்டுருங்க, நாங்கள் செத்தாலும் சரி ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை நாங்கள் மறுதளிக்க மாட்டோம். பேதுரும் யோவானும் யூதர்களை பார்த்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அப்போஸ்தலர் 4:13. நீங்கள் பிரசங்கமே பண்ணக்கூடாது இயேசுவை குறித்து அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் அதை தான் திருப்பி செஞ்சாங்க. எத்தனை முறை ஜெயிலில் தூக்கி போட்டாலும் சரி அத்தனை முறையுமே அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பவுல் நீரோ மன்னனுக்கு முன்பாக இருந்து தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தி அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது, எபிரேய வாலிப பிள்ளைகள், பேதுரு, யோவான், பவுல் அப்போஸ்தலன், இவங்களுடைய காலை எல்லாமே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். உங்கள் உலகத்தில், இந்த உலகத்தில் உங்கள் படிப்பு, உங்கள் அனுபவம், உங்கள் வேலைகள், நீங்கள் தான் எல்லாத்துலேயும் டாப்பாக இருக்கலாம், ஸ்மார்ட் பர்சனாக இருக்கலாம். ஆனால் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இல்லைன்னு சொன்னால் ஒரு நிமிஷத்தில் உங்களை இழுத்து போட்டுருவாங்க. ஆண்டவரை சார்ந்திருங்கள். உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஆண்டவர் எப்போதுமே வைத்திருப்பார். நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சங்கீதம் 127:1 சொல்லுகிறது, ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, ஞானம் இருக்கும் பொழுது வெற்றி நிச்சயமாய் நம்மை தேடி வரும் என்பதை நாம் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 127:2 அவன் தள்ளுண்டு போவதில்லை, அவனுடைய நித்திரை இன்பமாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது, அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறான், அவர் அவனுக்கு துணையாக இருக்கிறார். சரி பாஸ்டர், இதெல்லாம் கரெக்டு தான். ஒருவேளை இயற்கை அழிவுகள் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன இயற்கை அழிவு? இப்போ கோவிட் வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று வெள்ளம், திடீரென்று வறட்சி, தண்ணீர் இல்லை, உஷ்ணம், அம்மை, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எல்லா நோயும் வந்துட்டுருக்கு. அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சங்கீதம் 95, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும்
இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். சங்கீதம் 91 5, 6, 7, 8. சரி பாஸ்டர், இது சொல்கிறீங்க, ஒருவேளை எங்களுக்கு பிஸ்னஸில் எங்களுக்கு லாஸ் ஆகி, நாங்கள் விவசாயம் செய்கிறோம், நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், கடை வச்சுருக்கோம், நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் எடுத்து அங்கே போட்டு அங்கேருந்து கொஞ்சம் எடுத்து இங்கே போட்டு இப்படி ரொட்டேஷன் பண்ணுறோம், ஸ்டாக்ஸில் எங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் என்ன செய்கிறது? ஆண்டவர் அதற்கும் வசனத்தை வச்சிருக்கிறார். ஆகாய் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிக்கிறேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியம் விளைவிடாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை இரட்சிப்பார். நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்களுடைய விசுவாசத்தை முன்னின்று நடத்தி நீங்கள் சந்தோஷமாய் இளைப்பாற கடந்து போங்க. சங்கீதம் 27, 13, 14 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ளும் வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். அறிந்த பிறகு நம்பிக்கை அதிகமாக தான் இருக்கிறது. சங்கீதம் 27, 13, 14 வாசிக்கிறேன். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு உங்களுடைய படவிலே வந்து இறங்குவார். அந்த படகு அமிழத்தக்கதான புயல் வந்தாலும் சரி, காற்று வந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த படகிலும் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு படுத்து நித்திரை செய். எப்படிங்க அவரால் மட்டும் முடியுது? அவர் மட்டும் சந்தோஷமா தூங்குறாரு. ஐயரே, நாங்கள் சாகிறது உங்களுக்கு தெரியலையா? நீங்க தூங்குறீங்களே. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது இது எல்லாம் பறந்து போகும். நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர் காப்பார். தேசமே ஒரே காரியத்துக்காக முன்னின்று நடத்தி எப்படியாவது தானியேலை சிங்கக்கபியில போட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் திட்டம் பண்ணுறாங்க. எல்லாம் அறிந்த பிறகும் ஜன்னலை திறந்து அவர் ஜெபம் பண்ணுறார். அவருடைய வாழ்க்கையில் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் எந்த தப்பும் அவர் செய்யலை. அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்காக ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி
அந்த சட்டத்தை உலகெங்கும் எல்லாம் பரப்பி 30 நாள் இதுதான் சட்டம் என்று சொல்லி ஒரு தனி மனித விசுவாசத்தை குறுக்கிட்டு அதற்கான தண்டனையும் நிறைவேற்றத்தக்கதாக ராஜாவின் முத்திரையை வைத்த பிறகும் தானியேல் ஜெபம் பண்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஓய்வு நாள் விடுப்பு கிடைக்காம போகும்படி யாராவது உங்களுக்கு விரோதமாய் செய்தாலும் சரி, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தானியேல் மூலமாய் நம்ம அதை படிச்சுக்கிறோம். தானியேல் ஜெபம் பண்ணுறாரு. அவர் மேலே குற்றம் சாட்டப்படுகிறது. என்ன குற்றம்? தானியேலுடைய தெய்வத்தை நோக்கி தானியேல் ஜெபிக்க கூடாதான். நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மத சுதந்திரத்துக்கு விரோதமாக காரியங்கள் நடக்கும். தானியேல் போல ஜெபம் பண்ணுங்க. தானியேலை கொண்டு போகிறாங்க, சிங்கக்கபியில் போட்டாங்க. ராஜாவுக்கு தூக்கமே இல்லை. சிங்கம் பசியாக இருக்குது, எப்படியாவது யார் கொடுத்தாலும் சாப்பிட்றலான் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்கன்னா சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போடுறார். சிங்கத்தை படைச்சவர் யாருங்க? அவரை நோக்கி தான் தானியேல் ஜெபம் பண்ணுறாரு. தானியேல் ஜெபிக்க ஜெபிக்க சிங்கம் அமைதியாக இருக்கிறது. எப்படி யோனா மீனின் வயிற்றில் இருக்கும்போது மீன் சாப்பிடாமல் உபவாசம் இருந்துச்சோ, அதே மாதிரி தானியேலை தூக்கி உள்ளே போடும்போது சிங்கம் சாப்பிடாமல் உபவாசம் இருந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நைட்டில் அவர் தூங்காமல் காலையில் போய் அவர் தேடி போய் தானியேலேன்னு கேட்குறார். ராஜாவுக்கு நம்பிக்கை இருந்துச்சுங்க தானியேல் உயிரோடு இருப்பார்னு. அவ்வளவு நம்பிக்கை ஆண்டவர் மேலே ராஜாவுக்கு இருந்திருக்கிறது. ராஜா பார்த்தார், தானியேலுக்கு ஒரு சேதம் இல்லைன்னு சொல்லி வெளியே தூக்குறாங்க. இந்த சட்டத்தை உருவாக்கி தானியேலை பிரச்சனைக்குள்ளே கொண்டு வந்தவர் எல்லாரையும் தூக்கிட்டு வராங்க, குடும்பத்தையும் தூக்கிட்டு வந்து உள்ளே போடுறாங்க. அவங்க கீழே போகிறதுக்கு முன்னாடி சிங்கம் அவர்களை சாப்பிட்டு விட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் ஆண்டவர் வாய்க்காதே போக செய்வார். யோவான் 13ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யார் காட்டி கொடுப்பாங்கன்னு தெரியுமோ அவருக்கே ஆண்டவர் சாப்பாடு பரிமாறி அவன் மேலே அன்பு காட்டுறார். பதட்டமே இல்லை. இதே ஆண்டவர் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவ சமூகத்தில் நீங்கள் தைரியமாய் ஆண்டவருக்குள்ளாக கடந்து போங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பார். வாக்கு தத்தம் இந்த தலைப்பின் கீழாக ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் இது. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உன்னையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எல்லா குடும்ப நபர்களையும் காப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு தத்தை நிறைவேற்றினவர், எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீர் எங்களுக்கு காக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்ட பார்த்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்து ஒத்துழைத்து உதவி கொண்டிருக்கிற ஹோப் டிவிக்காக ஜெபிக்கிறோம். இந்த டீம் முழுவதுமாய் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தாவே, ஆமேன். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.